இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய எத்தனையோ கம்பெனிஸ் இருக்காங்க. ஆன்லைன்ல வரக்கூடிய கம்பெனி நேம் எங்க இருக்கு? நேம் மட்டும்தான் இருக்கும். அட்ரஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. கம்பெனி எங்க இருக்குன்னா ஹரியானா, குஜராத், டெல்லி, ஆக்ரா இந்த மாதிரி ஸ்டேட்ல தான் இருக்குன்னு மக்கள் சொல்லுவாங்க. பட் எந்த ஒரு நபரும் கம்பெனி போய் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி தான் நிறைய கம்பெனி உருவாயிருக்கு ஆன்லைன் ப்ராசஸ்ல. பட் நம்மளுடைய குரோர்பதி கிளப் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் வேல ஒரு லீகல் ஃபார்முலால பக்கா ஜெஜெண்டா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னா ஸோ ஹெட் ஆஃபீஸஸ் இருக்கு. எந்த ஒரு மக்களும் ஐடி போட்ட மக்கள் நம்ம கம்பெனில யாரு வேணாலும் முதல் போய் விசிட் பண்ணி பார்க்கணும். நம்ம குரோர்பதி கிளப் எப்படி இருக்கு, எப்படி செயல்பாட்டுக்குள்ள போகுது அப்படின்னு யார் வேணாலும் நம்ம கம்பெனி போய் விசிட் பண்ணி பார்க்கறதுக்காக நமக்கு ஹெட் ஆஃபீஸ் அங்கே இருக்கு. ரெண்டாவது இது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம ஷார்ட்டா சிசி நெட்வொர்க்னு சொல்லுவோம். இந்த சிசி நெட்வொர்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குரோர்பதி கிளப், அதாவது நம்ம ஷார்ட்டா சிசி நெட்வொர்க்னு சொல்றோம். இது ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன். இது வந்து ஆன்லைன் கிரவுட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம். இது வந்து ஒரு கிரௌடை வச்சுதான் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து உருவாயிருக்கு. அதனால இந்த இதுல மெயினா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா லாப நோக்கத்துக்காக மட்டும் உருவாக்கப்படவில்லை. நிறைய மக்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதான் நம்மளுடைய சிசி நெட்வொர்க். ஸோ இந்த சிசி நெட்வொர்க்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொடுத்து உதவி வாங்குறது மூலியமா ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்க முடியும். நிறைய மக்களுடைய வாழ்க்கையில பொருளாதார பிரச்சனையிலிருந்து அவங்க விடுபட்டு வெளியே வர முடியும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் நம்மளுடைய கம்பெனி. இந்த கம்பெனி மூலியமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிசி நெட்வொர்க் மூலியமா காமராஜர் அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரஸ்ட்ல எத்தனையோ ட்ரஸ்ட் இருந்தா கூட பட் இந்த ட்ரஸ்ட்டுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்துவம் அப்படின்னா நிறைய ட்ரஸ்ட் அவங்க பாக்கெட்ல இருந்து அவங்களால முடிஞ்ச டொனேஷன் மட்டும்தான் கொடுக்க முடியும். அளவுக்கு அதிகமா அவங்களால கொடுக்க முடியாது. ஆனா சிசி நெட்வொர்க்ல இணையக்கூடிய ஒவ்வொரு மக்களோட வாழ்க்கையும் அவங்களோட பொருளாதார ரீதியில இருந்து அவங்களும் விடுபட்டு வெளியே வர முடியும். அது மூலியமா காமராஜர் அறக்கட்டளைக்கு ஒரு தனிநபரா இருக்கக்கூடிய நபர்கள் கூட அளவுக்கு அதிகமான வருமானம் கொடுக்க முடியும். ஸோ அப்போ அந்த சிசி நெட்வொர்க்ல இருந்துதான் நம்ம இந்த காமராஜர் அறக்கட்டளையில நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இலவச கல்வி ஏழை எளிய மக்களுக்காக. இன்னைக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா படிப்பு. ஆரம்ப காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவசியமான ஒரு விஷயம். ஏன் நிறைய மக்கள் படிக்கிறது இல்லை அப்படின்னா அந்த பொருளாதார நெருக்கடி, அவங்களால ஒரு லெவலுக்கு மேல படிக்க முடியாது. அதனால படிப்பு பாதியிலே விட்டுட்டு அவங்க எங்கேயோ போக வேண்டிய வாழ்க்கையை பாதியிலே முடிச்சுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு நம்ம காமராஜர் அறக்கட்டளை மூலியமா இலவச கல்வி திட்டத்தை நம்ம இந்த காமராஜர் ட்ரஸ்ட் மூலியமா அவங்களுக்கு நம்ம பண்ண பண்ணிட்டு இருக்கோம். இனியும் நிறைய பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். இரண்டாவது மருத்துவம். நீ எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நிறைய உயிர் எங்க போகுது அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் நிறைய மக்களோட உயிர் போகுது. காரணம் என்ன அப்படின்னா அங்க நடக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் தான் அங்க நிறைய நடக்கும். ஸோ பணம் இல்லை அப்படின்னா ட்ரீட்மெண்ட் நடக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் இன்னைக்கு நம்ம எல்லா மக்களும் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். இதுல இருந்து மக்கள் விடுபட்டு வெளியே வரணும் அப்படின்னா நம்ம காமராஜர் ட்ரஸ்ட் மூலியமா அந்த மாதிரி மக்களுக்கு இலவச மருத்துவத்தையும் நம்ம ட்ரஸ்ட் மூலியமா நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த இல்லாத மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டதான் நம்ம காமராஜர் அறக்கட்டளை. அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸோட எஜுகேஷன். இன்னைக்கு எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப மஸ்ட். அந்த எஜுகேஷன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கூட நம்ம காமராஜர் அறக்கட்டளை மூலியமா அந்த மாதிரி மக்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுக்க போறோம். இது மட்டும் கிடையாது, நிறைய திட்டங்கள் நம்ம கம்பெனி மூலியமா நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க நம்ம காமராஜர் அறக்கட்டளை மூலியமா. அப்போ இந்த அறக்கட்டளைக்குள்ள நம்ம வர்றதுக்கு முன்னாடி நம்ம சிசி நெட்வொர்க்ல இணையக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்குமே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. எந்த ஒரு நிறுவனம் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி சில விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகளை நம்ம கரெக்டா கடைபிடிக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம லீகலா பக்காவா இந்த ஜெனினா இந்த சிஸ்டம் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனி பக்காவா போயிட்டு இருக்கு. அதனால ஒவ்வொரு மக்களுமே கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அதை நான் கூட ஷேர் பண்றேன். இந்த சிசி நெட்வொர்க்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு 18 வயசு பூர்த்தியா இருக்கணும்.
2வது அவர் ஒரு இந்திய குடிமகனா இருக்கணும். 3வது மத்த நிறுவனம் மாரி இந்த நிறுவனம் நீங்க 5 லட்ச ரூபா குடுங்க, 10 லட்ச ரூபா குடுங்க, உங்களுக்கு அப்படி ஆகும், மல்டிப்ளை ஆகும்னு எந்த ஒரு இடத்துலயுமே வாக்குறுதி குடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, இது ஏதோ அடிப்படையில செயல்பாட்டுக்குள்ள போகுது அப்படின்னா, கிரவுட பேஸ் பண்ணி மட்டும் தான் நம்ம செயல்பாட்டுக்குள்ள போகுது. அப்ப அந்த வருமானம் எப்படி வரும் அப்படின்னா, ஒவ்வொருமே டீம் ஒர்க் தான் அந்த வருமானத்த நமக்கு ஈட்டி குடுக்கும். 3வது நமக்கு தன்னார்வம் இருக்கணும். முதல்ல இந்த திட்டத்த பத்தி நமக்கு முழுமையா புரியணும். இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அந்த கம்பெனி மூலியமா அப்படிங்கிற நெறைய விஷயத்த நமக்கு நல்லா கத்துக்கிட்டு, தன்னார்வத்துல நானும் உங்க கூட சேர்ந்து ஒரு தொண்டு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் இந்த சிசி நெட்வொர்க்ல இணைக்கிறோம். குரோர்பதி நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த குரோர்பதிக்குள்ள கண்டிப்பா ஒவ்வொரு மக்களும் ஜாயின் பண்ணணும். சுய விருப்பம் இருக்கணும். யாரையும் கட்டாயப்படுத்தி இதுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. எந்த ஒரு இடத்துலயும் வாக்குறுதி கொடுத்து நான் இருக்கேன், நீங்க போடுங்க இல்லாட்டி நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற எந்த வித இதுவும் இல்லாம சுய விருப்பத்தின் பெயர்ல ஒவ்வொரு மக்களும் இதுக்குள்ள வரணும். ஒரு ஐடிக்கு அதாவது ஒரு ஜிபே இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ஐடி தான் நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ண முடியும். ஒரு ஜிபேக்கு நிறைய ஐடிங்க மல்டிப்ளை ஐடி பேஸ்ட் பண்ண முடியாது. ஒரு ஜிபேக்கு ஒரு ஐடி தான். ஸோ எனக்கு 3 பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு சார், எனக்கு 3 ஜிபே இருக்குன்னா தாராளமா நீங்க ஐடி போடலாம். போன்பேவும் அதே மாதிரி தான். இதுல அதுக்கப்புறம் கேஒய்சி நம்ம கண்டிப்பா நம்ம அப்டேட் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயங்களும் பியூர், நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு வருமானமும் பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் மணி. நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டேஜில் நம்ம டேக்ஸ் பே பண்ணுவோம். அதனால நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு கேஒய்சி நம்ம அப்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுக்குள்ள இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த நிறுவனத்துல எப்படி செயல்பாட்டுக்குள்ள வருது அப்படின்னா, ஒரு நபர் ஒருத்தருக்கு உதவி செய்யும் போது, மற்றவர்கள் அந்த நபருக்கு உதவி செய்யும் போது வந்த பணம், அந்த பணத்தை இன்னொரு நபருக்கு உதவி செய்யணும். இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அக்செப்ட் பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும். ஒருவேளை எனக்கு நிறைய வேலை இருக்கு சார், என்னால சரியா கவனிக்க முடியல, என்னால பார்க்க முடியல அப்படின்னா கம்பெனி 2 மணி நேரம் கால அவகாசம் கொடுக்குறாங்க. அந்த 2 மணி நேரத்துக்குள்ள வந்த பணத்தை இன்னொரு நபருக்கு திருப்பி அனுப்பணும். இதுதான் சிஸ்டம். நம்ம மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும், மற்றவர்கள் நமக்கு உதவி பண்ணுவார்கள். வந்த உதவியில இருந்து மற்றவர்களுக்கு நம்ம உடனே நம்ம உதவி பண்ணணும். இதுதான் இந்த பிளாட்ஃபார்ம். அதுல நம்ம 2 மணி நேரத்துக்குள்ள நம்ம பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சீனியாரிட்டி பின்னாடி தள்ளப்படும். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை நான் கவனிக்கல சார் அப்படின்னா 24 மணி நேரத்துக்குள்ள வந்த பணத்தை இன்னொரு நபருக்கு நம்ம திருப்பி அனுப்பாவிட்டால் ஸோ நமக்கு கம்பெனி நம்மளுடைய ஐடியை பிளாக் செய்யப்படும். ஏன் அப்படின்னா நிறைய மக்கள் அந்த உதவியை எதிர்பார்த்து கொண்டு இருப்பார்கள். அதனால இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம், வந்த உதவியும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் இணைந்தாலே இந்த சிஸ்டம் ரொம்ப ஸ்பீடா செயல்பாட்டுக்குள்ள போகும். ஒருவேளை எனக்கு இதுக்குள்ள எனக்கு இந்த திட்டம் ரொம்ப பிடிச்சிருக்கு சார், நான் இந்த திட்டத்துக்குள்ள இணைஞ்சாச்சு, நான் மற்றவர்களுக்கு உதவி செய்யலாமா, அதனால எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா இதுல ஸ்பான்சர் பெனிஃபிட் உடனே நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒருவேளை நான் இந்த திட்டத்துக்குள்ள இதுல மொத்தம் ஒரு 5 பிளான்கள் இருக்குது. ஒரே ஒரு பிளான்ல மட்டும்தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆனா நான் கொண்டு வந்த நபர் 5 பிளானுமே ஒரு ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்னா எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் வந்த பிளான்ல மட்டும்தான் அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு அந்த ஸ்பான்சர் பெனிஃபிட் கிடைக்கும். மிச்ச 4 பிளானுக்குமே ஸ்பான்சர் பெனிஃபிட் கிடைக்காது. அப்போ இந்த திட்டத்தில் 5 பிளானுக்குள்ளயுமே நம்ம இணைந்தால் மட்டுமே அந்த 5 பிளானுக்கு உண்டான ஸ்பான்சர் பெனிஃபிட் நம்ம என்ஜாய் பண்ண முடியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒவ்வொரு மெம்பருமே இதை முக்கியமா நம்ம கடைபிடிக்கணும். கடைபிடித்துக்கிட்டு இந்த பிசினஸ்க்குள்ள நம்ம உடனே நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த லெவல் என்ன அப்படின்னா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம படிச்சாச்சு. ஸோ ஒய் குரோர்பதி கிளப்? குரோர்பதி கிளப் நான் எதுக்கு சார் இந்த குரோர்பதி கிளப் நான் ஜாயின் பண்ணணும், எனக்கு என்ன சார் மற்ற கம்பெனிக்கு இதுக்கு என்ன சார் நிறைய வித்தியாசத்தை நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ மற்ற நிறுவனத்துல எவ்ரி மந்த் நமக்கு எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி நம்மளுடைய ஐடியை தக்க வைக்கிறதுக்காக ரீபர்ச்சேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சிருப்பாங்க. பட் குரோர்பதியில ஒரு முறை இதுக்குள்ள நீங்க மெம்பர் ஆயிட்டீங்க அப்படின்னா
லைஃப் டைம் மெம்பர்ஷிப், லாங் டைம் லைஃப் டைம் நீங்கள் மெம்பர்ஷிப். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பைசா கூட இதுக்கு நம்ம பணம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு முறை மெம்பர்ஷிப் ஆயிட்டு நம்ம சீனியாரிட்டி நம்ம தக்க வச்சுக்கிட்டாலே போதுமானது. இந்தியாவிலேயே முதல் லாங் டைம் ஆட்டோஃபில் ஹெல்ப் பிளாட்ஃபார்ம்ல நம்ம முன்னோடியே இருக்கும் நம்ம குரோர்பதி கிளப். இந்த படத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இது அந்த மாதிரி கம்பெனியா அப்படின்னு யாரும் தவறா நினைச்சுக்க வேண்டாம். இது ஒரு நோ எம்எல்எம். இது வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங், வலைப்பின்னல் வியாபாரத்து மூலியமா இந்த தொழில் நடக்கிறது கிடையாது. இது பார்த்தீங்க அப்படின்னா பியர் டு பியர் நிறைய மக்கள் தன்னார்வத்துல நிறைய மக்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொடுத்து பரிமாற்றங்கள் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிசினஸை பெருசா நம்ம கொண்டு போக முடியும். இது 2-in-8 மேட்ரிக்ஸ் பிரகாரம் தான் இது ரன் ஆகுது. இது 100% ஃபியர் டு ஃபியர் நேரடி மக்களை இந்த பிளானை பத்தி நம்ம அழகா புரிய வச்சு அந்த மக்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு வந்தா இந்த பிசினஸ் ரொம்ப சிறப்பா நடக்கும். இது ஒரு முழுக்க ஒரு ஹெல்பிங் பிளாட்ஃபார்ம் தான். இதுல நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள அடங்கி இருக்கு. ஸோ எந்த ஒரு நிறுவனத்துல இருந்தாலும் இதுக்கு சில டூல்ஸ் வேணும். எந்த கம்பெனியா இருந்தாலும் அதுக்கு உண்டான டூல்ஸ் இருந்தா தான் அந்த தொழிலை நம்ம ரொம்ப சிறப்பா பண்ண முடியும். என்னெல்லாம் டூல்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா, நமக்கு எனி பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பா நமக்கு அக்கௌண்ட் நம்பர் இருக்கணும். அது எனி பேங்க், எந்த பேங்கா இருந்தாலும் அக்கௌண்ட் நம்பர் கண்டிப்பா இருக்கணும். அதுக்கப்புறம் பேன் கார்டு, ஆதார் கார்டு மஸ்ட். ஏன்னா நம்ம கேஒய்சி நம்ம அப்டேட் பண்ணும்போது இதெல்லாம் கண்டிப்பா நமக்கு தேவைகள். அதுக்காக டெலிகிராம், ஏன்னா இந்த இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மீட்டிங் தினமும் ஒவ்வொரு ட்ரெய்னர் மூலியமா அவங்கவுங்க பாணியில மக்களுக்கு புரியுற மொழியிலையும் பிடிச்ச மொழியிலையும் ஒவ்வொரு ட்ரெய்னரும் எடுப்பாங்க. அதனால நமக்கு அந்த டெலிகிராம் ஆப் கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கணும். ஒருவேளை நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப், கம்பல்சரி வாட்ஸ்அப் குரூப் இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அப்டேஷன் நடந்துகிட்டே இருக்கு. இதை பத்தி நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸோ 40 மாவட்டத்திலையும் 40 ஜாம்பவான்ஸ் நிறைய மக்கள் இருக்காங்க. அந்த குரூப்ல அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பா நீங்க இணைஞ்சுக்கணும். ஏன்னா என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரியறதுக்காக. அதுக்கப்புறம் ஜிபே மஸ்ட், போன்பே மஸ்ட், மொபைல் பேங்கிங். ஏன்னா ஒரு லிமிட்டுக்கு மேல போகும்போது வருமானங்கள் ரொம்ப பெருசா வரும். அதனால நம்ம மொபைல் பேங்கிங் அது கண்டிப்பா நமக்கு இருக்கணும். இந்த டூல்ஸ் எல்லாம் கண்டிப்பா நம்ம வச்சுக்கணும். கிரவுட் ஃபண்ட் இன்கம், இதுல நமக்கு என்னெல்லாம் நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு கிரவுட் ஃபண்ட் இன்கம் ஆட்டோஃபில் ஃபிக்ஸட் லிமிடெட். இது பாத்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள நம்ம மெம்பர்ஷிப் ஆனாலே நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் நமக்கு வருமானம் வரும். ஏன்னா இது எப்படி இயங்குது அப்படின்னா ஆட்டோஃபில் சிஸ்டத்து மூலியமா தான் இங்க இயங்கும். இங்க சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா ஆன் பென் அப்படின்னா பார்த்தலாம் ஆப்ரேட் ஆகுறது இல்லை. யாரு முன்னாடி அவங்களுடைய சீனியாரிட்டி பண்ணியிருக்காங்களோ அந்த சீனியாரிட்டியோட அடிப்படையில தான் ஆட்டோஃபில் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். அதனால இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்மளுடைய சீனியாரிட்டியை பிடிக்கணும். அப்போ நம்ம இனி நான் ஐடி போடலைன்னா இமீடியட்டா நம்மளோட ஐடியை போட்டு நம்மளுடைய சீனியாரிட்டியை ஃபர்ஸ்ட் நம்ம தக்க வைக்கணும். அது நமக்கு ஆட்டோஃபில் சிஸ்டத்துல நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸ்பாட் ரெஃபரல். இப்போ நிறைய மக்களுக்கு நிறைய பேர்த்த ரொம்ப பிடிக்கும். எனக்கு நிறைய மக்களுக்கு இந்த வாய்ப்பு என்னால போய் சொல்லி அவங்களையும் என்னால கொண்டு வர முடியும். எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா இமீடியட்டா உங்களுக்கு ஸ்பான்சர்ட் ரெஃபரல் இன்கம் இமீடியட்டா உங்களுக்கு கிடைக்கும். டைரக்ட் ரெஃபர் பண்ண மக்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பட் உள்ளுக்குள்ள வந்த உடனே உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் இமீடியட்டா நம்ம ஒரு 900 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம், ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நபர் இதுக்குள்ள வந்தா கூட நீங்க அழைத்து கொண்டு வந்ததுக்கு கூட பாசிவ் இன்கம், நீங்க ஒரு காலகட்டத்துல தூங்கிட்டு இருந்தாலும் வருமானம் வரும். அதுதான் நம்மளுடைய பாசிவ் இன்கம். அது ஆட்டோஃபில் சிஸ்டத்து மூலியமா நமக்கு வரும். அதுக்கப்புறம் குளோனிங் ஐடிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு முறை நம்ம இந்த மெயின் ஐடி நம்ம போட்டாச்சு, அதுக்கப்புறம் நமக்கு கீழே கம்பெனி பர்த் ஐடி கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 4 பிளானுக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா 5 முறை நமக்கு பர்த் ஐடி கொடுக்குறாங்க. நமக்கு மெயின் ஐடியில இருந்து எப்படி ஒரு வருமானங்கள் அந்த பிளான் பார்க்கும்போது நமக்கு முழுமையா புரியும். அதுல இருந்து எப்படி ஒரு வருமானம் வருமோ அதே மாதிரி குளோனிங் ஐடி அதுல இருந்து நமக்கு வருமானம் கிடைக்கிற மாதிரி ஒரு அற்புதமான பிளான கம்பெனி டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி இன்கம் அடிஷ்னலா நம்ம கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி
அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இமீடியட்டா நம்மளுடைய குரோர்பதி கிளப்ல அவங்களுக்கும் ஒரு ஐடி பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கும்போது ஸோ அவங்களுக்கும் இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி கம்பெனி நமக்கு வச்சிருக்காங்க. இது எப்படி செயல்பாட்டுக்குள்ள வருது அப்படின்னா மொத்தமா நம்ம கம்பெனி 5 பிளான் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளான் பேசிக், ஸ்டாண்டர்ட், எலைட், ஃபேண்டசி, பிரீமியம். இந்த மாதிரி ஒரு 5 திட்டங்கள் வச்சிருக்காங்க. இதுல ஒரு நபர் புதுசா இணையும் போது அவருக்கு என்ன வேணும் அப்படின்னா முதல் உங்க ஜிபேல 8200 ரூபாய் உங்களை ஜிபேல பணம் வைத்தா போதும். நீங்க கம்பெனிக்கு அந்த பணம் அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. யார் உங்களை அழைத்துட்டு வந்திருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பணம் நீங்க கொடுக்க வேண்டியதும் கிடையாது. உங்க ஜிபேல உங்க பணம் உங்ககிட்ட தான் இருக்கும். சிஸ்டம் என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா முதல் உங்களுக்கு ஒரு 6 டிஜிட்டல் நம்பர் கம்பெனி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது அந்த 6 டிஜிட்டல் நம்பர் நீங்க செலக்ட் பண்ணிக்கக்கூடிய நம்பர் தான். ஒன்று உங்க டேட் ஆஃப் பர்த்தா இருக்கலாம், இல்லாட்டி உங்க மொபைல் நம்பரா இருக்கலாம். ஒரு 6 நம்பர் நீங்க கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு கம்பெனில இருந்து ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் ஆகும். அப்ப அந்த பாஸ்வேர்டும் அந்த நம்பரும் போட்டு நீங்க லாகின் பண்ணி உள்ள போயிட்டீங்க அப்படின்னா முதல் ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா பேசிக். அந்த பேசிக் அப்படிங்கிற காலம் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ள சென்ட் அப்படின்னு ஒரு லிங்க். நீங்க சென்ட கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நபருக்கு நீங்க 200 ரூபாய் ஒரு நபருக்கு உங்க ஜிபேல இருந்து அந்த நபருக்கு நீங்க பணம் அனுப்பணும். அந்த நபர் யார் அப்படின்னா 40 மாவட்டத்துல மட்டும் கிடையாது, அதர் ஸ்டேட், கேரளா இருக்கலாம், கர்நாடகா, மகாராஷ்டிரா, டெல்லி, குஜராத், எந்த ஸ்டேட்ல வேணாலும் இருக்கலாம். எந்த நபர் யார் எப்படிங்கிறது சிஸ்டம் உங்களுக்கு முன்னாடி ஐடி போட்ட நபர் தான் சீனியாரிட்டி. அந்த நபருக்கு தான் நீங்க 200 ரூபாய் நீங்க பணம் அனுப்ப போறீங்க. உங்களை யார் இந்த பிசினஸ் வாய்ப்பை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஸ்பான்சர். அந்த ஸ்பான்சருக்காக ஒரு 100 ரூபாய் நீங்க அவருக்கு அனுப்ப போறீங்க. அப்ப பேசிக்கல 300 ரூபாய் நீங்க பண்ணியாச்சு. ரெண்டாவது பிளான்ல ஸ்டாண்டர்ட் 300 ரூபாய். அதே மாதிரி இன்னொரு நபர் அந்த பிளானை ஓபன் பண்ணும் போது 300 ரூபாய் ஒரு நபரோட ஜிபே நம்பர், போன்பே நம்பர் காமிக்கும். அந்த நபருக்கு தான் நீங்க பணம் அனுப்பணும். உங்க ஸ்பான்சருக்கு ஒரு 100 ரூபாய் நீங்க பணம் அனுப்ப போறீங்க. மூணாவது எலைட், ஒரு நபருக்கு அதே மாதிரி அந்த பிளானை நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபாய் யாருக்கு அனுப்பணும், உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீனியாரிட்டியில அந்த நபருக்கு தான் நீங்க 500 ரூபாய் பணம் அனுப்பணும். உங்களோட ஸ்பான்சருக்கு ஒரு 100 ரூபாய் போயிடும். ஃபேண்டசி 999 ரூபாய். அந்த பிளானை ஓபன் பண்ணும்போது ஒரு நபருடைய பேரும் போன் நம்பரும் காமிக்கும். அந்த நபருக்கு தான் நீங்க பணம் அனுப்ப போறீங்க. உங்க ஸ்பான்சருக்கு 100 ரூபாய் கிடைக்கும். பிரீமியம் பிளான்ல 5000 ருபீஸ் ஒரு நபருக்கு நீங்க அனுப்புறீங்க. உங்க ஸ்பான்சருக்கு 500 ரூபாய் நீங்க பணம் அனுப்ப போறீங்க. அப்போ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 8199 ரூபாய். இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் முதலீடு. இதுக்கப்புறம் குரோர்பதியிலிருந்து ஒத்த பைசா நம்ம போட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ நம்ம சீனியாரிட்டி பிடிச்சாச்சு, இதுக்குள்ள ஒரு மெம்பரும் நம்ம ஆயிட்டோம். அப்போ ஒருத்தரை இதுல அறிமுகப்படுத்தும் போது ஒரு நபர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இமிடியட்டா நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் என்ன அப்படின்னா 900 ரூபாய் கிடைக்கும். இல்ல சார் எனக்கு மேன் பவர் நம்ம நிறைய இருக்கு, என்னால இந்த வாய்ப்பை நிறைய பேத்துக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்க முடியும் அப்படின்னா ஒரு 10 நபருக்கு ஒரு மாதத்துல கூட ஒரு 10 நபருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாலே வாய்ப்பு கொடுக்கக்கூடிய நபருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 9000 ரூபாய் வருமானம் கிடைக்கும். ஸோ இமிடியட்டா எடுத்த உடனே ஒரு 9000 ரூபாய் சம்பாதிக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த 9000 ரூபாய்க்கு எத்தனையோ மக்கள் நைட்டும் பகலும் பாடுபட்டு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்குள்ள இன்னைக்கு நம்மளும் இருக்கும். அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல, ஆனா நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ ஒரு 10 நபர்களுக்கு கொடுக்கும் போது நமக்கு இமிடியட்டா நமக்கு 9000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் கம்பெனி நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதுல நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பேசிக், ஸ்டாண்டர்ட், எலைட், ஃபேண்டசி, பிரீமியம் இந்த மாதிரி மொத்தம் 5 பிளான் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த 4 பிளான்ல மட்டும் ஒரு 2 வரி மட்டும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா டைம் நமக்கு கம்மியா இருக்கிறதுனால. ஃபர்ஸ்ட் பிளான்ல நீங்க ஒருத்தர் நபருக்கு 200 ரூபாய் ஆரம்பத்தில் அனுப்பிச்சு விட்டாச்சு. 2 நபர்கள் உங்களுக்கு உங்க சீனியாரிட்டி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு முன்னாடி நிறைய மக்கள் இருப்பாங்க. அவங்கள தாண்டினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு உங்க சீனியாரிட்டி வரும்போது உங்களுக்கு வருமானம் வரும். 2 நபர்கள் இருந்து உங்களுக்கு 200 ரூபாய் பணம் வரும்போது 400 ரூபாய் உங்களுக்கு பணம் வந்துடும். வந்த உடனேயே உங்களுக்கு
இமிடியட்டா நீங்க என்ன பண்ணணும்னா இன்னொரு நபருக்கு அந்த 400 ரூபாய் திருப்பி நீங்க அனுப்பி வச்சிடணும். கரெக்டா அனுப்புனதுக்கு அப்புறம் உங்க சீனியாரிட்டி வரும்போது 4 நபர்கள் 400 ரூபாய்னு 1600 உங்க ஜிபேக்கு பணம் வரும். வந்த உடனேயே 1000 ரூபாய் நீங்க அப்கிரேட் பண்ணிடும். உங்க பேர்லயே ஒரு குளோனிங் ஐடி, உங்க பர்த் ஐடி நீங்களே உங்க பேர்லயே அதே ஜிபே நம்பர், அதே பேர், அந்த ஐடிக்கு கீழே அந்த ஐடி. அப்ப நீங்க ஒரு புதுசா ஒரு ஐடி போட்ட ஒரு கணக்கு உங்களுக்கு மெயின் ஐடியில இருந்து எப்படி வருமானம் வருமோ சேம் இந்த குளோனிங் ஐடியில இருந்து உங்களுக்கு வருமானம் வரும். அந்த மாதிரிதான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு 200 ரூபாய் நம்ம எக்ஸ்ட்ரா போட வேண்டியதுல வந்த வருமானத்துல இருந்து தான் குளோனிங் ஐடிக்கு நம்ம பணம் போடுறோம். இதெல்லாம் நீங்க போட்டதுக்கு அப்புறம் உங்களோட 2வது லெவல்லையே 400 ரூபாய் உங்களுக்கு வருமானம் வந்துடும். அப்ப பேசிக்ல நம்ம வெறும் 200 ரூபாய் தான் போட்டிருக்கோம். ஆனா நமக்கு வந்தது 400 ரூபாய் மட்டும் இல்ல 600 ரூபாய் வந்திருக்கு. வந்த 200 ரூபாயில உங்க பேர்ல இன்னொரு ஐடி நீங்க போட்டிருக்கீங்க. இது ஃபர்ஸ்ட் பிளான்ல. 2வது பிளான் அதே மாதிரிதான். நீங்க 300 ரூபாய் ஒருத்தருக்கு உதவி பண்ணிருக்கீங்க. 2 பேர்த்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு 300 ரூபாய் 600 ரூபாய் பணம் வரும். வந்த உடனே 600 ரூபாய் இன்னொரு நபருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். கரெக்டா நீங்க ஹெல்ப் பண்ணி உங்க சீனியாரிட்டி நீங்க கரெக்டா தக்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 4 நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு 600 2400 ரூபாய் உங்களுக்கு பணம் வரும். வந்த 2400 ரூபாயில நீங்க 1500 ரூபாய் அப்கிரேட் பண்ணணும். உங்க பேர்லயே ஒரு குளோனிங் ஐடி, இந்த பிளான்லயும் குளோனிங் ஐடி இருக்கு. அதுக்கும் நீங்க ஒரு 300 ரூபாய் நீங்க அனுப்பிட்டீங்க. ஸோ நீங்க அதுக்கப்புறம் பாருங்க உங்களோட ப்ராஃபிட் 600 ரூபாய் கிடைக்கும். ஆனா இந்த பிளான்ல பொறுத்த அளவுக்கு நம்ம 300 ரூபாய் தான் போட்டிருக்கோம். ஆனா 600 ரூபாய் நம்ம எடுத்தாச்சு. பட் அது இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு 300 ரூபாய் உங்க குளோனிங் ஐடிக்கு நீங்க போட்டிருக்கீங்க. இது 3வது பிளான் எலைட். சேம் நீங்க எப்படி ஒரு 500 ரூபாய் ஒரு நபருக்கு அனுப்புனீங்களோ கரெக்டா உங்க சீனியாரிட்டி வரப்போது 2 நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு 500 1000 ரூபாய் வரும். வந்த 1000 ரூபாய நீங்க திருப்பி ஒரு நபருக்கு நீங்க அனுப்பும் போது இந்த சிஸ்டத்துல இருந்து 4 பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு 1000 உங்க பணம் வரும்போது 4000 ரூபாய் உங்க பணம் வரும். வந்த உடனேயே 2500 ரூபாய் நீங்க அப்கிரேட் பண்ணணும். உங்க பேர்லயே ஒரு குளோனிங் ஐடிக்கு ஒரு 500 ரூபாய் பே பண்ணிட்டு ஸோ உங்களுடைய ப்ராஃபிட் என்ன அப்படின்னா 1000 ரூபாய். ஆனா இந்த பிளான்ல நம்ம 500 ரூபாய் தான் போட்டோம். 2வது சுற்றுலயே நமக்கு 1000 ரூபாய் நமக்கு கிடைச்சாச்சு. இது 4வது பிளான் ஃபேண்டசி. 999 ரூபாய் நீங்க ஒரு நபருக்கு அனுப்பியிருப்பீங்க. 2 பேர்த்துக்கு இருந்து உங்களுக்கு 999 1998 ரூபாய் உங்களுக்கு பணம் வந்திருக்கும். வந்த உடனே அந்த பணத்தை இன்னொரு நபருக்கு நீங்க உதவி செய்யணும். செஞ்ச உடனே உங்க சீனியாரிட்டி வரும்போது 4 நபர்கள் இருந்து உங்களுக்கு 1998 அப்படின்னு 7992 ரூபாய் உங்களுக்கு பணம் வரும். வந்த உடனேயே நீங்க 5000 rupees ஒரு நபருக்கு நீங்க அப்கிரேட் பண்ணணும். உங்க பேர்லயே ஒரு குளோனிங் ஐடி இந்த இடத்துல ஓபன் ஆகும். அதுக்கு ஒரு 999 ரூபாய். ஸோ இதோட உங்களுடைய நெட் ப்ராஃபிட் என்ன அப்படின்னா 1993 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு. ஸோ இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம், வெறும் 999 ரூபா தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ வந்தது டபுள் மடங்கான நம்ம வருமானம் எடுத்தாச்சு. பட் இந்த 4 பிளானுமே இந்த மாதிரி 2x8 மேட்ரிக்ஸ் பிரகாரம் தான் நமக்கு ரன் ஆகும். அப்படியே டபுள் மடங்கா 2 3 4 5 6 7 8ன்னு அப்படியே நமக்கு டபுள் மடங்கா நடக்கும். பட் இது வந்து ஒரு டிஃபரெண்டான பிளான். நிறைய மக்கள் இந்த பிளானை ரொம்ப ரொம்ப லைக் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பிளான் என்ன அப்படின்னா பிரீமியம் பிளான். நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த பிரீமியம் பிளான்ல நீங்க ஏற்கனவே ஒரு 5000 rupees நீங்க ஒரு நபருக்கு பணம் அனுப்பியாச்சு. அனுப்பிட்டு உங்க சீனியாரிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. 3 பேர்த்துக்கிட்டு இருந்து உங்களுக்கு 5000 5000 15,000 ரூபாய் நமக்கு வருமானம் உங்க ஜிபேக்கு வரும். வந்த உடனே நீங்க 10,000 ரூபாய் ஒரு நபருக்கு நீங்க அனுப்பிட்டு உங்களுடைய 5000 rupees உடனே ஃபர்ஸ்ட் லெவலே நீங்க ப்ராஃபிட்டா எடுத்துக்க முடியும். ஆனா மற்ற 4 பிளானும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. 2வது லெவல்ல தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனா இந்த பிளானை பொறுத்தவரைக்கு முதல் சுற்றுலயே நமக்கு நம்ம போட்ட 5000 rupees இமீடியட்டா நம்ம எடுத்துக்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பிளானை உருவாக்கி இருக்காங்க. மற்ற பிளான்ல 8 லெவல் தான். ஆனா இந்த பிளானை பொறுத்தளவுக்கு 5 லெவல் சுற்று மட்டும்தான். ஸோ 2வது லெவல்ல 4 நபர்கள் இருந்து நமக்கு 10,000 10,000 10,000 பணம் மொத்தம் 40,000 நமக்கு பணம் வரும்.
40,000 ரூபாய் வந்த உடனேயே உங்க பேர்லயே ஒரு குளோனிங் ஐடி நீங்க போடுறீங்க. அதுக்கு ஒரு 5,000 ருபீஸ் நம்ம பண்றோம். ஸோ அப்கிரேட் 25,000 ரூபாய் நீங்க அப்கிரேட் பண்ண போறீங்க. இதுல உங்களுடைய ப்ராஃபிட் என்ன அப்படின்னா 10,000 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட்டா கிடைக்கும் இரண்டாவது சுற்றுலயே. அப்போ ஏற்கனவே 5,000 ருபீஸ் சம்பாரிச்சாச்சு. இரண்டாவது சுற்றுல 10,000, மொத்தம் 15,000 ரூபாய் நம்ம சம்பாரிச்சிருக்கிறோம். மூன்றாவது சுற்றுலயே 8 நபர்கள் இருந்து 25,000 25,000ன்னு 2 லட்சம் ரூபாய் நமக்கு வருமானமா வரும். வந்த உடனே இந்த இடத்துலதான் நம்ம காமராஜர் அறக்கட்டளைக்கு எல்லா பிளான்லயுமே மூணாவது சுற்றுல வரும்போது காமராஜர் அறக்கட்டளைக்கு அந்தந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி காமராஜர் அறக்கட்டளைக்கு இந்த இடத்துல இருந்து நமக்கு டொனேஷனா போகுது. அப்போ ஒரு தனிநபர் ஒரு அறக்கட்டளைக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். பெருசா நம்மளால ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனால் இந்த சிஸ்டத்தோட கூட்டமா சேர்ந்து ஒரு உறுப்பினரா இருக்கும் போது நிறைய பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணும் போது காமராஜர் அறக்கட்டளைக்கு இந்த பிளான் பிரகாரம் மூணாவது சுற்றுல 25,000 ரூபாய் காமராஜர் அறக்கட்டளைக்கு போகும். அப்போ உங்க ஐடியில இருந்துதான் அது போகும்போது நிறைய குழந்தைகள் இன்னைக்கு உணவு சாப்பிட்றதுக்கும் உடை போடுறதுக்கும் படிப்புக்கும் மருத்துவத்துக்கும் இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபரும் நம்மளோட உழைப்பு மூலியமா ஒரு ட்ரஸ்ட்ல நிறைய மக்களுக்கு ஹெல்ப் போகுது அப்படின்னா ஏன் நம்ம இந்த திட்டத்தை நம்ம பண்ணக்கூடாது? அப்ப காமராஜர் அறக்கட்டளைக்கு 25,000 ரூபாய் போயிடும். இந்த இடத்துல ஏற்கனவே உங்க பேர்ல ஒரு குளோனிங் ஐடி போட்ட மாதிரி ரெண்டாவது இந்த இடத்துல 2 குளோனிங் ஐடி 24 மணி நேரத்துக்கு ஒரு டைம் 24 மணி நேரத்துக்கு ஒரு டைம் உங்களோட குளோனிங் ஐடி ஓப்பன் ஆகும். அதுக்கு நீங்க ஒரு 10,000 பேக் பண்ண போறீங்க. இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நம்ம 2 பேத்துக்கு புதுசா இணையக்கூடிய மக்களுக்கு இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினரும் இந்த லெவல் கிராஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அவங்களையும் நம்ம பூஸ்ட் பண்ண போறோம். அவங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ண போறோம். அவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் போகும்போது அப்கிரேட் நம்ம 1 lakh 1 லட்ச ரூபாய் நம்ம அப்கிரேட் பண்ணிடுவோம். இந்த இடத்துல ஒரு நபரை நம்ம அறிமுகப்படுத்தி இருந்தால் அறிமுகப்படுத்தி இந்த சிஸ்டத்துல கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு விட்டா கூட அந்த நபருக்கு ஸ்பான்சர் பெனிஃபிட்டா 25,000 ரூபாய் இதோட ஸ்பான்சர் பெனிஃபிட் கிடைக்கும். இந்த ஸ்பான்சர் பெனிஃபிட் கிடைச்சனாலதான் நிறைய மக்கள் இந்த சிஸ்டத்துல 300 500 50 இந்த மாதிரி நிறைய பேர்த்த அறிமுகப்படுத்தின எத்தனையோ ஜாம்பாவான்கள் இந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்காங்க. அப்ப 25,000 ரூபாய் ஒரு நபர்கிட்ட இருந்து நமக்கு ஸ்பான்சர் பெனிஃபிட் கிடைக்கும். அந்த நபருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 30,000 ரூபாய் கிடைக்கும். நாம ஒருத்தர் அறிமுகப்படுத்தி இருக்கோம், அந்த நபருக்கு 30,000 ரூபாய் கிடைக்கும். அவரை அறிமுகப்படுத்துறதுக்காக ஸ்பான்சர் பெனிஃபிட்டா நமக்கு 25,000 ரூபாய் கிடைக்கும். நான்காவது சுற்றுல 16 நபர்கள் இருந்து நமக்கு 1 லட்சம் 1 லட்சம்னு நமக்கு 16 லட்சம் ரூபாய் நமக்கு டோட்டலா வருமானமா வரும். வந்த உடனே காமராஜர் அறக்கட்டளைக்கு 1 லட்சம் ரூபாய் நன்கொடையாக போகும். குளோனிங் ஐடி இந்த இடத்துல 12 குளோனிங் ஐடி உங்க பேர்லயே அந்த குளோனிங் ஐடி ஓபன் ஆகும். அதுக்கு போனதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா புதுசா இணையக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் 66 பூஸ்ட் ஐடி இந்த இடத்துல நம்ம ஓபன் பண்றோம். அப்ப 66 பேத்துக்கும் நம்ம ஹெல்ப் பண்றோம். ஸோ அந்த நபர்களுக்கு போகும்போது நம்ம அப்கிரேடு 5 லட்ச ரூபாய் நம்ம அப்கிரேட் பண்ண போறோம். இதுல ஸ்பான்சருக்கு என்ன கிடைக்குன்னா 2 லட்சம் ரூபாய் ஸ்பான்சர் பெனிஃபிட் கிடைக்கும். ஒரே ஒரு நபரை இணைத்தாலே 2 லட்சம் ரூபாய் ஸ்பான்சர் பெனிஃபிட் கிடைக்கும் போது ஒருவேளை நம்ம ஒரு 10 பேர்த்த நம்ம இணைச்சிருக்கிற மாதிரி வச்சா கூட எவ்வளவு வருமானம் ஆச்சு நமக்கு. ஸோ அதனால இந்த ஸ்பான்சர் பெனிஃபிட் தெரிஞ்சு நிறைய மக்களை இணைக்கிறோம். இதுல அந்த நபருக்கு 4,10,000 ரூபாய் அந்த நபருக்கு லெவல் இன்கம் மூலியமா அந்த நபருக்கும் கிடைக்கும். அவரும் ஹாப்பி ஆவாரு, அறிமுகப்படுத்தின நம்மளும் ஹாப்பி ஆகும். ஸோ 5வது சுற்றுல 32 நபர்கள் இருந்து 5 லட்சம் 5 லட்சம் 1,60,00,000 ரூபாய் நமக்கு வரும். வந்த உடனே காமராஜர் அறக்கட்டளைக்கு 5 லட்சம் ரூபாய் நம்ம அனுப்புறோம். இதுல குளோனிங் ஐடி பாத்தீங்க அப்படின்னா 5 குளோனிங் ஐடி நம்ம போடுறோம். மொத்தமா டோட்டலா 20 குளோனிங் ஐடி. இது எப்படி ஃபர்ஸ்ட் பிளான்ல எப்படி வருமானம் லெவல் இன்கம் வருதோ அதே மாதிரி 20 முறை 20 குளோனிங் ஐடியில இருந்தும் உங்களுக்கு அந்த மாதிரி வருமானம் வரும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல எங்கிருந்து பணம் வருதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி சிஸ்டம் நிறைய மூவ் ஆகும்போது அளவுக்கு அதிகமான பணம் வர ஆரம்பிச்சிடும் நமக்கு. குளோனிங் ஐடிக்கு போட்டதுக்கு அப்புறம்
232 பூஸ்டர் ஐடி நம்ம போடுறோம். மொத்தம் டோட்டலா 300 பூஸ்டர் ஐடி ஒரு தனிநபர் 300 பேத்துக்கு ஹெல்ப் பண்றோம். அப்போ இந்த சிஸ்டம் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீடா வேகமா ரன் ஆகும்னு பாருங்களேன். ஸோ அந்த நபருக்கு நம்ம அனுப்புறோம். டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு தனிநபர் ஸ்பான்சருக்கு எவ்வளவு கிடைக்கும்? 10 லட்சம் ரூபாய் ஸ்பான்சர் பெனிஃபிட் கிடைக்கும். ஒருத்தர் அறிமுகப்படுத்தினாலே 10 லட்சம் ரூபாய் ஸ்பான்சர் பெனிஃபிட் கிடைக்கும். மொத்தமா டோட்டலா ஒரு தனிநபருக்கு மட்டும் 13,77,00,000 ரூபாய் வருமானமா கிடைக்கும். இது ஒரு முறை கிடையாது, 20 முறை வருமானம் கிடைக்கும். இதே மாதிரிதான் மத்த இருக்கக்கூடிய பிளானுமே சேம் க்ளோடிங் ஐடிக்கும் எப்படி மெயின் ஐடியில இருந்து வருமானம் வருதோ அதே மாதிரி க்ளோடிங் ஐடியில இருந்தும் நமக்கு வருமானம் வர மாதிரி தான் கம்பெனி நமக்கு பிளான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அற்புதமான ஒரு பிளான் கொடுத்துருக்காங்க கம்பெனி. இதுல நமக்கு ஒய் அதர் கம்பெனிக்கு நம்ம கம்பெனிக்கு என்ன சார் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, ஸோ எனி கம்பெனி நீங்க எந்த கம்பெனி எடுத்தாலும் சரி, பிகினிங் ஸ்டேஜில் போறவங்க சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். ஏன் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் போகும்போது நம்ம இங்க சீனியாரிட்டி சொல்ற மாதிரி அந்த நபர் டாப் ஐடியா மேல இருப்பாங்க. அந்த நபர்கள் மட்டும்தான் நிறைய வருமானம் சம்பாதிக்க முடியும். ஸோ நம்மள மாதிரி இருக்கக்கூடிய நிறைய மக்கள் கனவோட வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைச்சு அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துல ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுடைய உழைப்பு மட்டும்தான் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா பெரிய லெவல்ல மூவ் ஆக முடியுமானா கண்டிப்பா மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் இந்த மற்ற கம்பெனி விட நம்ம கம்பெனி என்ன ஒரு பெரிய மேஜிக் அப்படின்னா, இங்க லீடர் புதுசா வரக்கூடிய நபர் 2 பேருமே இங்க ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இங்க லீடர்லாம் கிடையாது, எல்லாருமே லீடர்ஸ் தான். இப்போ உதாரணத்துக்கு இப்ப நான் மேல ஒரு சீனியாரிட்டியில நான் மேல இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வரக்கூடிய வருமானத்தை நான் கரெக்டா அக்செப்ட் பண்ணி அப்கிரேட் பண்ணாம நான் விட்டுட்டேன் அப்படின்னா, புதுசா இணையக்கூடிய நபர் கரெக்டா அவர் பண்ணிட்டா கூட அவர் என்ன விட சீனியாரிட்டியில மேல போக முடியும். அப்ப இங்க யார வேணாலும் பீட் பண்ண முடியும். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கம்பெனி கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க மெயின் என்னன்னா வந்த பணத்தை அக்செப்ட் பண்ணிட்டு அப்கிரேட் பண்ணணும். அதுதான் இங்க மெயின் நோக்கம். தவிர இதை பாத்தீங்க அப்படின்னா குரோர்பதி கிளப் எப்படி இயங்குது அப்படின்னா ஒரு ரங்கராட்டின மாதிரிதான் இயங்குது. மேல இருந்து கீழே வரும், கீழே இருந்து மேல போகும். இந்த மாதிரிதான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய லீடர்ஸ் கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுவாங்க. கீழே இருக்கக்கூடிய லீடர்ஸ் மேல இருக்கக்கூடிய லீடர்ஸ்க்கும் கை கொடுத்து தூக்கி விடுவாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்க உதவி பண்ணி ஒரு ரங்கரட்ன மாதிரி தான் இங்க ரன் ஆகி சுத்திட்டே இருக்கும். அதனால எந்த ஒரு நபருக்குமே இங்க லாஸ் அப்படிங்கிறதுக்கு வேலையே கிடையவே கிடையாது. இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிரவுட் ஃபண்ட் தாங்க மெயின். இதுல பாத்தீங்க அப்படின்னா க்ளோனிங் ஐடியில இருந்தும் பூஸ்டர் ஐடியில இருந்தும் கிரவுட் ஃபண்ட், நியூ மெம்பர்ஸ் இது வர வர நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிரவுடு ரொம்ப அதிகமாயிட்டே போகும். ஸோ அது மூலியமா தான் நம்மளுடைய சிஸ்டம் செயல்பாட்டுக்குள்ள போகும். அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ஐடி அவங்களுக்கும் இந்த வாய்ப்பை நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். ஒவ்வொரு குரோர்பதி மெம்பருமே ஒய்ஃப் இருந்தாங்கன்னா அவங்க பேர்ல கண்டிப்பா ஐடி போடுங்க. இல்ல பொண்ணு பசங்க இருக்காங்க 18 வயசு பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த குரோர்பதி கிளப்ல கொண்டு வந்துருங்க. ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்கு, ஒரு நல்ல ஒரு இன்கம் இருக்கு. முதல்ல நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இதுக்குள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை நம்ம காமிக்கணும். இல்ல நம்மளுடைய ஃபவுண்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு சக்சஸ் ஃபார்முலா. ஃபவுண்டர் என்ன ஒரு சக்சஸ் ஃபார்முலா அப்படின்னா ஒரு 10 நபர்களை ஒரு மாதத்துக்குள்ள ஒரு தனிநபர் கொண்டு வந்து இந்த சிஸ்டத்தை புரிய வச்சு வெறும் 10 நபர்கள் இதை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த மாதத்துக்குள்ளேயே அந்த 10 நபர்கள் ஒவ்வொருவருமே 10 நபர்களை கொண்டு வரும்போது நமக்கு 100 நபர்கள் இதுக்குள்ள வந்துருவாங்க. அது அப்படியே மல்டிப்ளை ஆகி 100, 1000, 10,000, 1 லட்சம், 10 லட்சம், 1 கோடி இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டத்தை ஒரு 7 மாதத்துக்குள்ள 1 கோடி மக்கள் இதுக்குள்ள வந்தாங்கன்னா இந்த சிஸ்டம் வேற லெவல்ல மூவ் ஆகும் அப்படிங்கிற நம்ம கம்பெனியோட ஃபவுண்டரோட ஃபார்முலா கொடுத்துருக்காரு. இதுல யாரு வந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அக்செப்ட் பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும். எனக்கு பணம் வந்துருச்சுப்பா, நான் ரிசீவ் பண்ணிட்டப்பா, நான் அக்செப்ட் பண்ணியாச்சு. எனக்கு வந்த பணத்துக்கு இன்னொரு நபருக்கு நான் அனுப்பணும், என்னோட உதவி இன்னொருத்தருக்கு உதவி பண்ணணும், நான் அப்கிரேட் பண்ணணும். இதுதான் இங்க மெயின் நோக்கமே. இதுல பாத்தீங்க ப்ரொஃபைல் அப்டேஷன். இந்த ப்ரொஃபைல் நம்ம கொடுக்கக்கூடிய கேஒய்சி ஆகட்டும் இல்ல டாக்குமெண்ட்ஸ் எதா இருந்தாலும் நம்ம கம்பெனி கஸ்டமர் கேர் நமக்கு சப்போர்ட் அவைலபிளா இருக்கு.
இதே மாதிரி ஆன்லைன்ல எத்தனையோ கம்பெனி இருக்கு. கஸ்டமர் கேர்ல இருப்பாங்கன்னா கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. ஆனா பட் நம்ம கம்பெனி கஸ்டமருக்காகவே மலையாளத்துல பேசுறதுக்கும், தமிழ்ல பேசுறதுக்கும், இங்கிலீஷ்ல பேசுறதுக்கும் கூட நம்ம கஸ்டமர் கேர் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உள்ளுக்குள்ள வந்தாச்சு புதுசா என்னுடைய பாஸ்வேர்டு நான் தொலைச்சாச்சு. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பெனி கஸ்டமர் கேரை நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவங்க உங்களோட பாஸ்வேர்டு உங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னா நம்ம சிஸ்டத்துல ஆப்ரேட் ஆகும்போது சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட்னா இமீடியட்டா நமக்கு கஸ்டமர் கேர் அதை நமக்கு கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. சர்வீஸ் அவைலபிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் டைம் காலையில 10 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் ஒர்க்கிங் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் நமக்காக ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. பட் இது மட்டும் இல்லாமல் ஐடி டீம் ஸோ மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் அவங்களும் நமக்காக சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ ஜாயின் யுவர் டீம். இதுக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணுங்க. இதுக்குள்ள இமிடியட்டா நீங்க மக்களை இதுக்குள்ள கண்டிப்பா கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் எஃபோர்ட் ரிசல்ட்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது நம்ம ஒரு தனிநபர் மட்டும் இந்த சிஸ்டத்தை இல்ல, இதுக்குள்ள 40 மாவட்டங்கள், 40 மாவட்டத்துல நமக்கு ஏரியா கோஆர்டினேட்டர்ஸ், டிஸ்ட்ரிக்ட், ரீஜனல் ட்ரைனர்ஸ், மீடியம், ஜிடிஎம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பட்டாளமே ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே நமக்காக ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடிய நம்மளுடைய தன்னார்வ தொண்டர்கள் எல்லா மாவட்டத்திலையுமே நம்ம மக்கள் இருக்காங்க. எந்த மாவட்டத்துல நீங்க இருக்கீங்களோ அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய லீடர்ஸை நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு பக்காவா கைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க கையை கொடுத்தீங்கன்னா அவங்க கையை பிடிச்சி உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க. பட் நீங்க கையை கொடுக்கணும் எந்த மாவட்டத்துல இருந்தாலும் சரி. ஸோ எனி கொஸ்டின்ஸ் இதுக்குள்ள வரும்போது 1000 கொஸ்டின் நீங்க கேட்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டியோட இந்த தொழிலை நம்ம தொடங்கணும் அப்படின்னா வெற்றி அப்படிங்கிற ஒரு பாதையை நோக்கி நம்ம எல்லாரும் செல்ல முடியும். ஸோ நமக்கு இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் சீனியாரிட்டி, டைம், நேரம், நொடி இதெல்லாம் போச்சுன்னா நம்மளால திருப்பி பிடிக்க முடியாது. அதனால இந்த குரோர்பதி பொறுத்தளவுக்கு நம்மளுடைய சீனியாரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஐடி போடாம இருக்கோம், இனி எனக்கு இப்படி நான் ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு யாருமே சொல்லி கொடுக்காம இருக்காங்க அப்படின்னா கூட இப்ப கூட நம்ம இந்த நொடி இந்த செகண்ட் கூட நீங்க உங்க ஐடி நீங்க தக்க வச்சுக்கோங்க. உங்க சீனியாரிட்டி நீங்க பிடிங்க. ஸோ டைம் போயிட்டு இருக்கு. அதனால வாழ்க்கையில நம்ம எல்லாருமே ஒரு வெற்றி ஆகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரைனரும் அவங்கவுங்க பாணியில டெய்லியும் இந்த மீட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மீட்டிங் கம்பல்சரி வாங்க. ஏதாவது ஒரு மீட்டிங் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் கொடுக்கும். ஸோ ஏழையாய் பிறப்பது நமது குற்றம் கிடையாது, ஆனா ஏழையாய் இறப்பது நமது குற்றம். ஸோ எனக்கு ஒரு அற்புதமான இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு கம்பெனியோட எம்டிக்கும் என்னுடைய பிடிஎம்க்கும் ஸோ ஆல் லீடர்ஸ் அனைவருக்கும் நன்றி சொல்லி என் செஷன் இதோட நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நம்ம ரமேஷ் சார் சூப்பரா மீட்டிங் பண்ணாரு. உண்மையிலேயே குரோர்பதியில எப்படி எல்லாம் அப்டேட் பண்ணணும், அப்செட் கொடுக்கணும், எப்படி நம்ம அந்த குரோர்பதி கம்பெனி எங்க இருக்கு என்னங்கிறதெல்லாம் தெளிவாகவும் ரொம்ப எல்லாத்துக்கும் புரியுற விதத்துல ரொம்ப பொறுமையா சொன்னாரு. அதுக்கே அவருக்கு பெரிய சல்யூட். ரமேஷ் சார் சூப்பரா பண்ணீங்க சார். நம்ம ரீஜனல் ட்ரைனர் கோயம்புத்தூர் ரமேஷ்குமார் சார் செமையா பண்ணாரு. நம்ம எல்லாருமே நல்லா உணர்ந்திருப்போம், அதை புரிஞ்சிருப்போங்கிற ஒரு நம்பிக்கையின் பேர்ல சந்தோஷப்படுற இந்த விஷயத்துல நம்ம இப்ப சங்கம மீட்டிங் 2026 பிப்ரவரி 14 நம்ம அந்த சங்கம டிக்கெட்டு யாரெல்லாம் இன்னும் நம்ம புக் பண்ணலையோ, ஏன்னா இந்த மாசம் எண்ட் 31 முடியுது. அதனால அவசியம் எல்லாருமே டிக்கெட்டை இன்னும் புக் பண்ண